விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பங்கு பெறும் மாநில அளவிலான 2வது திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தொடங்கி வைத்தார். அறநெறிகளை பற்றிய உலகின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் திருக்குறளின் தொன்மை மற்றும் மாண்பினை பறைசாற்றும் விதமாக தீரா காதல் திருக்குறள் திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களிடையே திருக்குறளின் அடிப்படையில் வாழ்வியல் கோட்பாடுகளை அடித்தளமாக அமைத்து அவர்களின் எதிர்காலத்தையும் சமுதாயத்தையும் செழுமைப்படுத்தும் முயற்சியாக தமிழ் திறனறிவு தேர்வு 2024 வெற்றி பெற்ற தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களையும் அழைத்து நாளையும் திருக்குறள் மாணவர் மாநாடு 2025 என்ற நிகழ்வு விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் ஜெயசீலன், தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக திருக்குறளையும் தமிழ் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்றும், எதிர்காலத்தில் யாரெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தகைய மாணவர்களை முன் பருவத்திலிருந்தே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 1500 மாணவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ் திறனறிவு தேர்வை பள்ளிக் கல்வித்துறை நடத்துகிறது என்றார். தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை நன்கு தெரிந்து கொண்டு அடுத்த 50-60 ஆண்டுகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் மொழியை, இலக்கியத்தை, தமிழ் மொழி தரக்கூடிய விழுமியங்களை, திருக்குறள் தரக்கூடிய உயர்ந்த செம்மார்ந்த அனுபவங்களை மாணவர்களை கைக்கொண்டு உயர்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் இந்த நிகழ்ச்சி உறுதுணையாக அமையும் என தெரிவித்தார். இந்த மாநாடு துவக்க விழா நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக சிறப்புரை ஆற்றினார்கள். அரங்கத்திற்குள் நுழைந்தவுடன் சில மாணவ செல்வங்கள் கைகளில் புத்தகங்களுடன் மிகுந்த கவனத்தோடு படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உட்பட அனைவரையும் புத்தகங்களை மூடி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இன்று படிப்பதும் கடந்த சில தினங்களாக படிப்பதும் உங்களுடைய போட்டியின் வெற்றியை ஒருபோதும் தீர்மானிக்காது என்பதை, போட்டித் தேர்வுகளுக்கு, இது போன்ற தேர்வுகளுக்கு